டேய் மச்சான், என்னடா என்னத்தையே சொல்லாமல் நீ மறைச்சிட்டா? என்ன சொல்கிற மாப்பிள்ள? உனக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்களோ? ஆமாடா மச்சான், நான் உன்னிட்ட சொல்ல மறந்தே போயிட்டேன்டா. அதுக்காக நீ தப்பாக நினைக்காதடா மச்சான். சரிடா மாப்பிள்ள, விஷயத்துக்கு வா. என்னாச்சு? முடிவெல்லாம் பண்ணியாச்சா? பால் பழம்லாம் கொடுத்தாச்சா? இப்போது பொம்பளை முடிவு பண்ணிக்கிறா. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஆம்பளை முடிவுன்னு பண்ணுவாங்களாம். அப்போ தான் என்னான்னு தெரியும். டேய் மாப்பிள்ள, பொண்ணு எப்படி தான் இருந்துச்சு? ஃபோட்டோ எதுவும் வந்துச்சா? பொண்ணை பார்த்தியா? பிடிச்சிருக்கா? சொல்கிறா கொஞ்சம். இல்லைடா மச்சான், இன்னும் ஃபோட்டோ வரல. இன்றைக்கி சாயங்காலம் கொடுத்துக்குறோன்னு சொல்லியிருக்காங்களாம். வரும், வந்த பிறகு தான் பார்க்கணும் எப்படின்ட்டு. பொண்ணு படிச்சிருக்குதா? பொண்ணு 12வது படிச்சிருக்குதான். அதோட ஸ்கூலில் நிப்பாட்டிட்டு மதரசாவில் ஓதுதான். ஓதி இப்போ ஆலிமை முடிச்சிருக்குதான். பரவாயில்லையே, தேவலையே. சரிடா மாப்பிள்ள, நாளைக்கு பார்க்குவோம். சரி, கிளம்புறேன். சரி மச்சான், நாளைக்கு சந்திப்போம். அஸ்கரு, நாளை மறுநாள் ஆம்பளை முடிவு பண்ண இருப்பதால் நீ என்ன செய்கிறா? நாளைக்கு காலையில் போய் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லிட்டு வந்துடு. மாப்பிள்ளை வீட்டு சார்பாக நம்ம பொண்ணு வீட்டுக்கு 10 பேரை கூட்டிகிட்டு போகிறோம். இன்ஷா அல்லாஹ் 5 மணிக்கெலாம் போயிடணும். நம்ம தெரிஞ்ச எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடு. சரியா? சரிங்க வாப்பா. ஆமாம்மா, நாளைக்கு ஆம்பளை கூப்பாட்டுக்கு யார் யாரை கூப்பிடணும்னு மோகன்ட்ட சொல்லிட்டேன். நீனும் உனக்கு தெரிஞ்சவங்கள சொல்லிடு மோகன்ட்ட இப்போவே. அப்புறம் விட்டு போயினா குறை வந்துடும். ஆமாங்க, அதுவும் சரிதான். கூப்பிடலன்னா குறை வந்துடும். தம்பி அஸ்கரு, மறந்துடாம நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மாம்பழ கூப்பாட்டுக்கு சம்சதி மாமாவையும் அபுபக்கர் மாமாவையும் கூப்பிட்டு வந்துரு. அதோட நெய்னாமது மச்சானையும் அன்சாரி மச்சானையும் கூப்பிட்டுரு. மறந்துடாத, இல்லாட்டி குறை வந்துடும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் கண்டிப்பாக கூப்பிட்டுறேம்மா. தம்பி அஸ்பக்கு, எங்கடா போறா? நில்றா. அம்மா, நான் வெளியே விளையாட போறேம்மா. சும்மா இருமா, சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காம. அஸ்பக்கு, வெளியே விளையாடுறதுலாம் சரி, பார்த்து பத்திரமா போ. இங்கே தான் நில்லு, ரொம்ப தூரத்தில் போய் விளையாடாத. நம்ம வீட்டு வாசல்லே விளையாடு. சரிம்மா. சரிங்க, இந்த கொண்டு ரொம்ப வர. தாகமாக்குது, தேத்தனி போட்டு கொண்டுட்டு வா. சரி, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். காமிலா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வந்துருவா ஆம்பளை முடிவு பண்ணுறதுக்கு. என்னாச்சு? வாழைப்பழம், பால், சீனி சொன்னனே, வந்துருச்சா? வந்துருச்சு மச்சி, எப்பயே வந்துருச்சே, 4 மணிக்கு வந்துருச்சே. அப்படியா? எல்லாம் வந்துருச்சா வாங்கி? சரிம்மா, நல்லது. சீக்கிரம் பொண்ணை ரெடி பண்ணுங்க. ஏண்டா, பொம்பளையெல்லாம் வருவாங்களாம் பொண்ணை பார்க்குறதுக்கு, அதோட சேர்ந்து. சரியா? சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரி மச்சி. ரூபியா, அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா? சீக்கிரம் வா, விறுவிறுந்து வேலையை முடி. நேரம் போய்கிட்டே இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சரிம்மா, இந்த வந்து நான் பார்க்குறேன். என்னடி சஹரா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டில் உன்னை பொண்ணு பார்க்க வர போறாடி. பொண்ணுக்கு பாரு வெக்கத்தை. சும்மா இருடி பாவம் சஹரா. சஹரா, மாப்பிள்ளை எப்படிடி? ஃபோனில் எதுவும் பேசுனியாடி? போங்கடி, வெக்கமாய்க்குது. ரொம்ப தான் பேசுறியாடி. என்னங்க உள்ள பொண்ணு ரெடி ஆயிடுச்சா? மாப்பிள்ளையோடலாம் வந்துட்டா. ஆம்பளை முடிவு பண்ணியிருக்கா கூடத்தில். மாப்பிள்ளையோடக்காரோ பொண்ணை பார்க்க வருவாங்க. பொண்ணெல்லாம் ரெடியாக தான் இருக்குது, பொண்ணை கூட்டிக்கிட்டு போங்க. இல்லை இல்லை, பொண்ணு இங்கே இருக்கட்டும். மாப்பிள்ளை விட்டு பொம்பளைவோ இங்கே வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படியா சொல்கிறிய? சரி சரி, பொண்ணு இங்கே இருக்கட்டும். நான் போய் மாப்பிள்ளை விட்டு ஜனங்களை கூட்டிகிட்டு வரேன். சஹரா, இதான் மாப்பிள்ளையோட அம்மா. என்னம்மா, எங்கள் சஹரா உங்களுக்கு பிடிச்சி போச்சா? மாஷா அல்லா, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சுமா. அல்ஹம்துலில்லாஹ், இப்படிதாம்மா நாங்கள் ஆசைப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சரிம்மா, பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. வர்றம்மா தாய்வலா. ஆமினம்மா, என்ன செய்தி? வருங்காலம் மருமகளை பார்த்துட்டியா? பொண்ணு பிடிச்சி போச்சா? அல்ஹம்துலில்லாஹ், பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இன்ஷால்லா சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன ஆக வேண்டியதை பேச வேண்டியதானே? என் மகா உங்களுக்கு மருமகளாக வர்றதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பொண்ணுக்கு என்னென்ன போடணும்னு சொல்லிடுங்க, என்னென்ன தரணும்னு சொல்லிடுங்க. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. பொண்ணை மட்டும் எங்களுக்கு தந்தா போதும். எங்களுக்கு எதுவும் வேணாம். உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு ஆசையோ அதை மட்டும் கொடுத்தா போதும். அது எப்படி நீங்கள் எதுவும் வானான்னு சொல்கிறது? எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்க தான் செய்வோம். சரிங்க சம்மந்தி, ஏதோ உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுங்க. நாங்கள் ரொம்ப எதுவும் அழுத்தம் பண்ணி கேட்கல. எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, அதனால தான் சொல்கிறோம். சரி ஆமினம்மா, நேரமாச்சு, கிளம்பலாம். இருங்க சம்பந்தி, வந்து நேரமாச்சு. ஒன்றும் டீ காஃபி எதுவும் குடிக்கல. இருங்க, எல்லாம் குடிச்சிட்டு அமைதியாக போகலாம். இன்ஷா அல்லாஹ் கல்யாணம்லாம் எப்போ வச்சுக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ் வர்ற ஜனவரி 10ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு கல்யாணத்தை வச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ். என்ன ஆமினம்மா, நான் சொல்கிறது உங்களுக்கு விருப்பமா?
இன்ஷா அல்லாஹ் உங்கள் விருப்பம் தான், அப்படியே செய்யுங்க. ஏன் சம்மந்தி ரொம்ப தள்ளி போட்டுட்டிய கல்யாணத்தை? கொஞ்சம் சீக்கிரமாக வச்சிடலாமே. சரி, அப்போ கூடிய சீக்கிரம் வச்சிருவோம். தம்பி ஜாபிரு, டீ எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுங்க. சரிங்கம்மா. சம்மந்தி விடு, டீயை வாங்கி குடிங்க. சரிம்மா, நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும். கிளம்புறோம். எல்லாரும் டீ எடுத்து குடிங்க. அம்மா, ராத்தாக்கு கல்யாணமாம்மா? இன்ஷா அல்லாஹ். ஆமாம், சும்மா கத்தாது. அல்ஹம்துலில்லா. ஜிவேரியா, நம்ம பிள்ளைக்கு அல்லாஹ் நல்ல இடத்த காமிச்சு கொடுத்துட்டான். எல்லா புகழும் அல்லாக்கு. ஆமாங்க, அந்த அல்லாஹ்க்கே எல்லா புகழும்.